ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி கிளாஸில் ஃபைனான்ஸ் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 12க்குள்ளே வருது. அந்த பார்ட் 12க்குள்ளே ரெண்டு ஆர்டிகிள் நம்பர் 280 அண்ட் ஆர்டிகிள் நம்பர் 281. இந்த ரெண்டு ஆர்டிகிளும் ஃபைனான்ஸ் கமிஷன் பற்றி விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதில் ஃபஸ்ட்டு ஆர்டிகிள் நம்பர் 280 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் 5 இயர்ஸ் ஒன்ஸ் கான்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும், அதை பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது. 5 இயர்ஸ் ஒன் கான்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ கான்ஸ்டிடியூட் பண்ண போகிறது யார் அப்படின்னா பிரசிடெண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய காம்போசிஷன் என்ன, அதாவது ஒரு சேர்மன் இருக்கணும் ப்ளஸ் 4 அதர் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஆர்டிகிள் நம்பர் 280 இருக்குது. ஒரு சேர்மன் ப்ளஸ் 4 அதர் மெம்பர்ஸ், இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்லிமெண்ட் டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த ஆர்டிகிள் நம்பர் 280 இருக்குது. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகிள் நம்பர் 280 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகிள் நம்பர் 280. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இந்தியாவில் கலெக்ட் ஆகிற டாக்ஸஸ், நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த டாக்ஸஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஷேர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஷேர் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஷேர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஷேர், அதே மாதிரி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஷேர் அப்படின்னு பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த ஷேரில் ஒரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ ஷேர். ஸோ ஓவராலாக சப்போஸ் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் 50, ஸ்டேட் கவர்மெண்ட் 50 அப்படின்னா, அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் 50ல் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ, கேரளா எவ்வளோ, ஆந்திர பிரதேஷ் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் என்ன ஷேர் அப்படிங்கிறதையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் கமிஷன். ஓகேங்களா? சிமிலர்லி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கு இல்லையா, அதாவது அவசர நிரந்தர வைப்பு நிதி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, நிரந்தர வைப்பு நிதின்னு இருக்கிறதுலேருந்து சில நேரத்தில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு உதவித்தொகை தர வேண்டியது இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அவங்க உதவித்தொகை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கிராண்ட் இன் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த கிராண்ட் இன் எய்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்குல, பாயிண்ட் நம்பர் 2ல் வி ஹேவ் கிராண்ட் இன் எய்ட்ஸ். இந்த உதவித்தொகை வந்து தர வேண்டியது இருந்ததுன்னா அதுக்கு என்ன மாதிரி பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதையும் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஷேரிங் எவ்வளோ அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த உதவித்தொகை கிராண்ட் இன் எய்டு வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஆர் என்ன பிரின்சிபல் அப்படிங்கிறத ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும். இது போக இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் அமௌண்ட் அதிகமாக வர்றதுக்கு, ரீசோர்ஸஸ் அதிகமாக வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரிமெம்பர், ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி மட்டும்தான். ஸோ இவங்க வந்து ஒரு அட்வைசரி ரோல் தான் பண்ணுவாங்க, இவங்க ரெக்கமெண்ட் தான் பண்ணுவாங்க. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு அட்வைசரி பாடி தான். ஸோ ஆர்டிகிள் நம்பர் 280 இந்த 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ ஷேர் பண்ணணும், கிராண்ட் இன் எய்ட் எடுக்கணும்னா அதுக்கான பிரின்சிபல் என்ன, நெக்ஸ்ட் அந்த கிராண்ட் இன் எய்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்டை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா ஆர்டிகிள் நம்பர் 280 ப்ளஸ் இதை யார் கான்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை இதை கான்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் ஆர்டிகிள் நம்பர் 280 இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் நம்பர் 281 இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணணும், ஃபைனல் ரிப்போர்ட் வந்த உடனே அதை பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணணும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஆர்டிகிள் நம்பர் 281. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன்லேருந்து கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாமுக்கு ஒரு முறை ஃபைனான்ஸ் கமிஷன் பற்றின கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ அதில் ஆர்டிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின் அப்படின்னா சில நேரத்தில் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், which among the following article deals with finance commission அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஆர்டிகல் நம்பர், ஸோ அதில் ஆப்ஷனில் ஆர்டிகல் நம்பர் 280 மோஸ்ட்லி இருக்கும். ஸோ ஆர்டிகல் நம்பர் 280 அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணலாம். இல்லை சில நேரத்தில் ஆர்டிகல் நம்பர் 280 என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற விஷயங்களும் கொஸ்டின்ஸில் இருக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு
சேர்மன், அதாவது இந்த இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் கான்ஸ்டிடியூட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இது வரைக்கும் இந்தியாவில் 15 ஃபைனான்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து 1951 அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதோடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசி நியோகி. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் நம்பர் 15. ஸோ 15 அதோடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கே சிங். கான்ஸ்டிடியூட் பண்ணது வந்து 2017. அதோடைய பீரியட் பார்த்தீங்கன்னா 2021-26. ஸோ எப்போ இருந்து அது ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb 1, 2021. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இந்த சேர்மன் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். அதுவும் நீங்கள் இந்த ஒரு லாஸ்ட் 3-4 சேர்மன்ஸ் வந்து நல்லா தரவாகவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஈவன் லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் கூட சேர்மன் ஆஃப் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற டேட்டா வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஈவன் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கூட சில நேரத்தில் கேட்டுருவாங்க. ஈவன் தான் நம்ம வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 சேர்மன் ப்ளஸ் சேர்மன் 1 ஃபர்ஸ்ட் சேர்மன் யார் அப்படிங்கிறத தரவாக தெரிஞ்சுக்கிட்டா கூட மற்ற நேமையும் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சில நேரத்தில் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம், சில நேரத்தில் சீக்வன்ஸ் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து தரவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபைனான்ஸ் கமிஷனில் செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆர்டிகிள் பேஸ் பண்ணினது, இல்லை ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன, எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னா சேர்மன் யார், எந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் அவர், ஸோ எந்த இயர் கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க அப்படிங்கிறது செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். இதில் தேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ரேர் தான், பட் எனிவேஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. லேட்டஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்லேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 15th ஃபைனான்ஸ் கமிஷன், இப்போ நம்ம கரண்ட்டாக 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் இருக்கோம். அதோடைய ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, ரெக்கமெண்ட் தி ஷேர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்க்கு ஓவரால் டேக்ஸ்லேருந்து 41% வந்து ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் பிடிஎஃப்ல பாருங்கள், ஸ்டேட்ஸ்க்கு 41% ஷேர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 41% ஷேரில் தமிழ்நாடுடைய ஷேர் பார்த்தீங்கன்னா 4.079. சின்ஸ் தமிழ்நாடு பற்றி இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால இந்த மாதிரி டேட்டாஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு 4.079. அதே மாதிரி ஹையஸ்ட் ஷேர் எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உத்தரப்பிரதேஷ். ஹையஸ்ட் ஷேர் வந்து உத்தரப்பிரதேஷ், அது 17.939. இதே மாதிரி இன்னொரு டேட்டா கூட இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு எவ்வளோ கிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கிராண்ட் இந்த பிடிஎஃப்ல கீழே இருக்கு பாருங்க, அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் ப்ளூ கலரில். ஹெல்த் கிராண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,051 crore. ஏன் நான் இந்த ஹெல்த் கிராண்ட் டேட்டா மட்டும் இப்போ அந்த நீங்கள் ஃபைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில டேட்டாஸ் இருக்கும். எஜுகேஷனுக்கு எவ்வளோ கிராண்ட் பண்ணலாம், இன்னும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன கிராண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் இருக்கும். நான் ஏன் இதில் ஹெல்த் கிராண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சின்ஸ் கரண்ட்டாக நம்ம ஹெல்த் கிரைசிஸில் இருக்கிறதுனால மேபி சில நேரங்களில் அந்த கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட்டில் இப்போ ஹெல்த் கிராண்ட்டுக்கு அந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ அது நம்பர் பார்த்தீங்கன்னா 70,051 crore. ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு இந்த டேட்டாஸ் உங்களுக்கு தாராளமாக போதும். ஸோ 3 விஷயங்கள், ஆர்டிகிள் எந்த ஆர்டிகிள்ஸ் டீல் பண்ணுது, அந்த ஆர்டிகிளில் உங்களுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, சேர்மன் யார், ஸோ எந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய சேர்மன், நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் வச்சுட்டு நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 14th ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ் ரெவென்யூ டு தி ஸ்டேட்ஸ் வாஸ் டேஷ் percentage. ஸோ இது வந்து 14th ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ 14th ஃபைனான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, அது ஆக்சுவலாக 42. ஸோ ஒருவேளை இப்போ கேட்குறதா இருந்தால் 15th கேட்பாங்க, 15 இருந்தால் 41. ஸோ சிமிலர்லி இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் 14th ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ இந்த மாதிரி 15th ஃபைனான்ஸ் கமிஷன், ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன், ஸோ எதுனாலும் கேட்பாங்க. சேர்மன் பொறுத்த வரைக்கும் எதுனாலும் கேட்பாங்க, அதனால சேர்மன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சிமிலர்லி இதில் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், இது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்லேருந்து கட் பண்ண கொஸ்டின் இது. இதில் பாருங்கள், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 பாருங்கள், ஃபைனான்ஸ் கமிஷன் டிட்டர்மைன்ஸ் தி ரீசோர்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து டேட்டா ப்ராப்பராக இல்லை. ரீசோர்சஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் இப்போது நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் டேக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை மினரல் ரிசோர்ஸஸ்னு எடுத்துக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆர்டிகல் 280 ஸ்பீக்ஸ் அபவுட்
ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் இது வந்து கரெக்ட், நமக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். டென்யூர் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் 6 years கிடையாது, இது தப்பு. 5 years தான் டென்யூர். ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், ஸோ டெஃபினட்டாக இதுவும் கரெக்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 1ல நமக்கு டவுட் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் சில நேரங்களில் டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ் வந்து இருக்கும். அதனால இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ரீட் போத் தி கொஸ்டின்ஸ். அதாவது தமிழில் இருக்க கொஸ்டினும் ரீட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் இருக்க கொஸ்டினையும் ரீட் பண்ணுங்க, அது என்றைக்குமே சேஃபு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு தமிழ் கொஸ்டின் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வெறும் ரீசோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம். தமிழில் பாருங்க நிதி வளங்களை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நிதி, இந்த ஃபைனான்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கே யூஸ் பண்ணல, ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ஸ் இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஃபைனான்ஸ், இது கரெக்ட். ஃபைனான்ஸ் கமிஷன் டிட்டர்மைன்ஸ் தி டேக்ஸ் ரீசோர்சஸ் இல்லை ஃபைனான்ஷியல் ரீசோர்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 4. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் லெவல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஈஸியான டாபிக். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கை தரவாக படிச்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு இந்த ஒரே பேஜ் வந்து உங்களுக்கு மோர் தென் இனஃப் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பாலிட்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்லேயும் ஆல்மோஸ்ட் 10% மார்க்ஸ் வந்து டிஎன் பாலிசிலேருந்து டெஃபினட்டாக கேட்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்கள். அது குரூப் 1, 2, 2A, இன்ஜினியரிங் சர்வீசஸ் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்ஸ், எந்த ஒரு எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பர், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் பற்றி சொல்கிறேன். ஸோ ப்ரிலிம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் மார்க்ஸ் வந்து கட்டாயமாக இந்தியன் பாலிட்டிலேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் 10% அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல் ஆஃப் மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த இந்தியன் பாலிட்டியில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஏன் அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டாபிக் டு கெட் ஃபுல் மார்க்ஸ். 20, இப்போ குரூப் 1லலாம் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். 20க்கு 20 நம்மளால் அடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய இந்தியன் பாலிட்டி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். அதோடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹500 தான். டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் பிடிஎஃப்பில் கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். டூ கான்டாக்ட் மீ. சரிங்களா? உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். I'll give the details. Thank you.